என் ஆசை. அந்த ரூம நான் அவ்ளோ பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன். அது எப்படி சொல்றது? அந்த ரூம் கட்டும்போது பார்த்தாங்க. ஐ மீன் கிரகப்பிரவேசத்தப்ப பார்த்தாங்க. ஆனா அந்த ரூம நான் டிசைன் பண்ணது வந்து அதுக்கப்புறமா தான். ஆனா அந்த ரூம நான் டிசைன் பண்ணதுக்கப்புறம் யாருமே அந்த ரூம பார்த்ததில்ல. பார்க்க விட்டதில்ல. அந்த ரூம டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் யாருமே அந்த ரூம் பார்த்ததில்ல. அந்த ரூம்க்கு நான் மட்டும் தான் போவேன். வேற யாரும் போனதும் கிடையாது. போக விட்டதும் கிடையாது. கொரியர் எது வந்தாலுமே கீழ தான் வைப்பாங்க. நான் வந்து அந்த கொரியர் எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வைப்பேனே தவிர, மத்தபடி ரூல்ஸ் போட்டேன். நீங்க வந்து உங்க ரூம் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னதா தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். அதனால யாருமே அந்த ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வந்து பார்த்ததும் கிடையாது. அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதனால நான் டெக்கரேட் பண்றதுக்கு மட்டும் போவேன். ஏதாவது பொருள் வைக்க போவேன். கிளீன் பண்ண போவேன். அதுவுமே நீங்க நான் மட்டும் பண்ணணும்னு அண்ணா கிட்ட சொன்னதா நான் சொல்லியிருக்கேன். அது நீங்க சொன்னதுன்னு நான் சொல்லிட்டதுனால எல்லாருமே அத நம்பிட்டாங்க. நீங்க சொல்லியிருப்பீங்க. மேபி உங்களுக்குன்னு ஒரு பிரைவசியா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்கன்ட்டு யோசிச்சதுனால எல்லாருமே அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் ரூம் அவன் பிரைவசியா இருக்கட்டும். வேண்டாம் அவனுக்கு பிடிக்காத செய்ய வேண்டாம். அவனுக்குன்னு ஒரு ரூம் தானே. அத அப்படியே விட்டுருங்க. யாரும் அதுக்குள்ள போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கேட்டா அந்த ரூம் வெளி